ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டான காரசாரமான மீன் குழம்பு இப்படி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். எவ்வளோ குழம்பு வச்சாலும் சீக்கிரமாக காலி ஆகிடும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு ஜிலேபி மீன் எடுத்துருக்குறேங்க. இது கல்லுப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிற இதையும் நல்லா சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மீன் குழம்பு மசாலா தூள் தாங்க சேர்த்துக்க போகிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்து மசாலா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த குழம்புக்கு ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். இதை ஊற வச்சிடலாம். இப்போ பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 பல் பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், இது முழுசாக சேர்த்துக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அறியாமல் முழுசாக சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா மணக்க மீன் குழம்பு ரெடி. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. மீனை அப்படியே திருப்பி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நல்லா டேஸ்டான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூடாக சாதத்தோடு சேர்ந்து சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.